டேய் பருத்த முடி, என்னடா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க? டேய் ராஜு, உனக்கு தெரியாதா விஷயமே? நீ நேற்று ஆப்சென்ட்ல நம்ம ஸ்கூல்ல இருந்து நம்மளை ட்ரிப்பை கூப்பிட்டு போறாங்களாம். 3 நாளாம் தெரியுமா? நான்லாம் என் அம்மா கிட்ட கேட்டேன், என் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. என்னது, ட்ரிப்பு கூப்பிட்டு போறாங்களா? அதுவும் 3 நாளா? அச்சோ, எனக்கு தெரியாதே. சரி சரி, நான் இப்போ பேக் வந்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸ் ரூமுக்கு போய் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டுருவேன். என்னடா ட்ரிப் பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ட்ரிப்புக்கு நான் வரல, எங்க அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த 3 நாளும் நாங்க எங்க ஊருக்கு போறோம். அப்படின்னா நீ ஒரு சூப்பரான சான்ஸை மிஸ் பண்ணிடுவேன். நான்லாம் போவேனே. பவ் 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 பவ். என்ன பசங்களாம் எல்லாரும் ட்ரிப்பு போச்சு சந்தோஷமா இருக்கியா? ஆமா, என் பொண்ணும் ட்ரிப்பு போச்சு. என் பொண்ணு வந்து ஜாலி இருக்கும். மேமும் எங்கோ? அச்சோ, சவிதாவோட அம்மா தானே இவங்க. இவங்களுக்கு தமிழே தெரியாது. ஆண்டி, மேம் இப்பதான் ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போயிருக்காங்க. மேம் வருவாங்களா? நீங்க ஓரமா வெயிட் பண்ணுங்க. சரிம்மா பாப்போம், நீ சொல்றது எனக்கு புரியுது. நான் போய் ஓரமா வெயிட் பண்ணுறோம். டேய் பறத்த முடியா? ஓ அம்மா எங்கடோ? ஆன்ட்டி, என் அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. நானும் ட்ரிப்பு போவேன். என்ன நம்மளே வந்துட்டோம், இன்னும் ரேகாவை காணோம். ஓ வாங்க வாங்க பபிதா, எப்படி இருக்குங்கோ? நான் என் பையன் ட்ரிப்பு போகிறேன் சொன்னோம், அதனால தான் வந்திருக்கோம். ஓ அப்படியா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கோம், ஆனால் என் பையனை தான் காணும். எங்கே போனால் தெரியல. உங்கள் பையனா? இப்போ தான் நான் வரும்போது பார்த்தேன், கிரவுண்டில் தான் இருந்தா. பிடி சார் கூப்பிட்டாங்களாமா. என்னது, பிடி சார் கூப்பிட்டோவா? அப்போனா பிடி சார் என் பையனை அடிச்சு நான் போய் பார்க்கும். இல்லை, அவன் ஏதோ காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கான்ல, அதனால அவனுக்கு மெடல் தான் கொடுத்துருக்காங்க. ஓ என் பையனுக்கு மெடலோ? நான் போய் பார்க்கும். அங்கே பேரண்ட்ஸ்லாம் போகக்கூடாது, பிரின்சிபல் மேம்லாம் நினைத்திருக்காங்க. என்னடு பிரின்சிபல் மாமு? நான் போல போகணும். மாமி, ஹே ரீகா, வந்துட்டியா? ட்ரிப்புக்கு போகணுன்னு சொன்னல, அதனால தான் வந்தா. பேரண்ட்ஸ்லாம் வரணும்னு சொன்னாங்க மேம், அதனால தான். ஓ ஓகே மம்மி, ஐ நோ அபவுட் இட். ஆனாலும் எங்கள் மேம் இப்போ ஸ்டாஃப் ரூம் போயிருக்காங்க. அவங்க ஸ்டாஃப் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஓகே ஓகே ரேகா. ஓகே மம்மி, I'll be standing in the line. என்ன எல்லாருமா வந்துட்டாங்க, நம்ம அம்மா இன்னும் வரல? இந்த சவிதாவோட அம்மா கிட்ட ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ண வேண்டியதான். ஆன்ட்டி, நீங்கள் உங்கள் ஃபோன் கொடுக்குறீங்களா? எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு கேட்கணும். ஓகே சோட்டு, நான் உனக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கும். ஹலோ, நீங்கள் தான் மணி அம்மாவோ? எங்கே இருக்கீங்கன்னு மணி கேட்குது, எங்கே இருக்கீங்க? சரி வந்துட்டு இருக்கீங்களோ? சரி சீக்கிரம் வாங்கோ. ஏன் மணி, உங்கள் அம்மா வந்துட்டே இருக்கும், அவங்க வந்த உடனே ஃபோன் பண்ணதோ? சரி ஆன்ட்டி. அச்சோ ஆன்ட்டி, உங்கள் ஸ்கர்ட்டுக்கு கீழே காக்ரோச். அம்மே, காக்ரோச்சா? எனக்கு ரொம்ப பயம். காக்ரோச் போயிரு. அச்சோ ஆன்ட்டி, இப்போ உங்க காலில் இருக்கு. அச்சோ, எனக்கு காக்ரோச்னா ரொம்ப பயம். ஹே ரேகா, இப்போ உன் காலில் இருக்கு. எனக்கு காக்ரோச்னா ஒரு பயமும் கிடையாது. நான் கையால் எடுத்து அந்த சைட் வீசிடுவேன். அதான் எல்லாரும் பேரண்ட்ஸும் வந்தாச்சு, இன்னும் அந்த மேம் வர காணும். அவங்க வரட்டும், அவங்கள தக்காளி சட்னி ஆக்குறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். எல்லாரும் வந்துட்டீங்களா? சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன கொஞ்சம் லேட்டா? ரொம்ப லேட். எவ்வளவு நேரத்தை நீங்க பண்ணுவீங்க? எனக்கு ரொம்ப டைமே இல்ல, நான் ஆபீஸ்க்கு போகணும். ஓ சாரி சார், சாரி. என்ன சாரி, பூரி குப்பத்து லாரின்னு. ஷபா, இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சோனே தெரியல, காலையில இருந்தே திட்டு வாங்கிட்டே இருக்கும். சாரி சார், பிரின்சிபல் மேம் கூப்பிட்டு இருந்தாங்க, அதனால தான். என்ன ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கு? அம்மா, என்ன எரிஞ்சிட்டு இருக்கு? அச்சோ, ஆள விடுங்கப்பா சாமி. இவரை போய் பெரிய தைரியசாலின்னு நினைச்சோம், அது ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரிப் போறவங்க மட்டும் இங்க இருங்க. ட்ரிப்புக்கு யாரெல்லாம் வரலையோ அவங்கள கிளாஸ் ரூமுக்கு போயிருக்கேன். மேம் நான் வரல மேம், நான் கிளாஸ் ரூமுக்கு போயிடுறேன். ஓகே, நம்ம ட்ரிப்புக்கு வரது 3 பேர் தானே? ஓகே, மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல
மட்டும் போறாங்க. பக்கத்து கிளாஸ்ல இருந்து 8 பேர், அதுக்கு பக்கத்துல கிளாஸ்ல இருந்து 4 பேர். மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 9 10 11 12 14 பேர் மொத்தம் போறாங்க. அதாவது 6th மட்டும் இன்னும் 7th 8th அதுக்கப்புறம் 9thலயும் வருவாங்க, 5thலயும் வருவாங்க. மொத்தம் எத்தனை கிளாஸ் போறாங்கன்னா 5thல இருந்து 9th வரைக்கும் போறாங்க. அதாவது 5 6 7 8 9 5 கிளாஸஸ் போறாங்க. நீங்க எதுவுமே பயமே பட தேவையில்ல. 3 டேஸ்ல 3 டேஸ் வந்து அங்க இருக்கிறனால மொத்தம் 5 டேஸ் ஆகும். ஒரு நாள் அங்க போறதுக்கு, ஒரு நாள் வரதுக்கு. ஓகேவா? அதனால மொத்தம் 5 டேஸ். ஒரு நாள் போயிட்டு 3 நாள் அங்க ஜாலியா இருந்து திருப்பி ஒரு நாள் திருப்பி கூட்டு வந்துடுவோம். சேஃபா போயிட்டு சேஃபா வந்துடலாம். நீங்க எந்த பயமும் படவே தேவையில்ல. ஜஸ்ட் லஞ்ச் கூட நீங்க எதுவுமே கொடுத்து விட தேவையில்ல. அங்க குக்கிங்லாம் ஒன்றும் கிடையாது. அங்க ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, அங்கேயே நாங்க சாப்பிட்டுப்போம். ஓ அப்படியா? குக்கிங் கூட கிடையாதா? ரெஸ்டாரண்ட்ஸ்லயே நீங்க கொடுத்துருவீங்களா? அப்பனா ஓகே தான். பட் நீங்க என்ன டிரான்ஸ்போர்ட்ல அங்க போவீங்க? நாங்க ட்ரெயின்லயே போயிட்டு ட்ரெயின்லயே வந்துருவோம். பிசினஸ் கிளாஸா இல்லனா ஜஸ்ட் ஏசி ட்ரெயின் தானா? சார், பிசினஸ் கிளாஸும் கிடையாது, ஏசி ட்ரெயினும் கிடையாது. நார்மல் தேர்ட் ஏசி தான். இது ஜஸ்ட் ஒரு பட்ஜெட் ட்ரிப் தானே, அதனால தான் நாங்க 1500 தானே சார்ஜ் பண்றோம். ஓ 1500 தான் சார்ஜ் பண்றீங்களா? தேர்ட் ஏசில கூட்டி போறீங்களா? ஓகே ஓகே ஓகே. என்ன இந்த தாத்தா வந்ததுல இருந்து ஓகே ஓகேவே சொல்லிட்டு இருக்காரு. காது கிழியுது இவர் ஓகே சொல்றதுல. ஓகே, இப்போ நான் அப்படியே 1500 கொடுத்து கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. வந்ததுல இருந்து இதெல்லாம் சொல்றாரு, ஆனா 1500 கொடுக்க மாட்டேறாரு. ஓ நோ, என் பர்ஸ் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். சாரி மேம், நான் போய் என்னோட பர்ஸ் எடுத்து வந்துடுறேன். இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா. ஓகே, நெக்ஸ்ட் சவிதா தாமா, இங்க வாங்க. 1500 தானோ? சரி சரி, நான் 1500 கொடுத்து இந்தோங்கு. இதுல 1500 இருக்கும். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் நான் வந்து ராஜுக்கு அதுக்கப்புறம் ரேகாக்கு 2 பேருக்கும் சேர்த்தே கொடுத்துட்றேன். ஓ ராஜுக்கும் ரேகாக்கும் சேர்த்து கொடுக்குறீங்களா? அப்பனா 3000 வரும் மேம். இதில் 3000 இருக்கு. ஓகே மேம். டேய் பார்த்த முடி மணி, என்ன உங்க தாத்தா போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை பர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. மேம், அது என் தாத்தாவே கிடையாது மேம். என்னது? உன் தாத்தாவே கிடையாதா? நான் அவரை எங்கேயோ பார்த்திருக்கேனே. மேம், அவரு நம்ம ஸ்கூல்ல தான் மேம் ஒர்க் பண்றாரு. ஸ்கூல்ல ஒர்க் பண்றாரா? டீச்சராவா ஒர்க் பண்றாரு? இல்ல மேம், அங்கிள் மாவா ஒர்க் பண்றாரு மேம். என்னடா சொல்ற? ஒண்ணும் புரியல. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. மேம், அதாவது ஒரு லேடி ஒர்க் பண்ணா ஆன்டிமான்னு சொல்றோம்ல, அதே மாதிரி ஒரு பாய், அதாவது ஒரு ஜென் ஒர்க் பண்ணா அவங்கள ஆன்டிமானா சொல்ல முடியும். அதனால தான் அங்கிள்மான்னு சொன்னேன். ஐயோ, மூளையை எங்க கழட்டி வச்சுட்டு வந்தான்னு தெரியலையே. மேம், என்ன மேம் நீங்க இப்படி சொல்றீங்க? எவ்வளோ லாஜிக்கா நான் சொல்றேன். நல்ல லாஜிக் தான்டா. அப்ப எனக்கே மூளை குழம்பிரும் போல. ஓ நோ, ஏண்டா இந்த பரத்தை முடி மணி எப்படி பண்றான் தெரியல. பரத்தையா இருந்துக்கிட்டா இப்படி இருக்கானே. ஓ நோ, இவன் பரத்தை நினைச்சா இவன் மூளையிலேயே ஒன்று இருக்காது போல, மண்ணு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரிப்பு போறதுலாம் நெக்ஸ்ட் கண்டினியூயிங் வீடியோல பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலாக்வின் கிளப் சேனலுக்கு.